முருகப்பெருமானின் அருளைப் பெறுவதற்கு பல வழிபாடுகளும் விரத முறைகளும் உள்ளன. சுவாமி ஐயப்பனைப் போலவே முருகப்பெருமானுக்கும் மாலை அணிந்து விரதம் இருப்பது உண்டு. சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கும் முறைகள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் முருகனுக்கு எத்தனை நாட்கள் விரதம் இருக்கலாம், விரதம் இருப்பதற்கான முறை என்ன என்பது பற்றி பலருக்கும் குழப்பங்கள் உள்ளன. தைப்பூசம், பங்குனி உத்திரம், கார்த்திகை, தை மாதங்கள் மட்டுமின்றி ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டியின் போதும் பலரும் மாலை அணிந்து விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது. முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆனால் மாலை அணியும் முறையும் விரத முறையும் பற்றி சரியான புரிதல் இல்லாமல் தவிக்கிறார்கள் பல பக்தர்கள். முருகப்பெருமானுக்கு மாலை அணியும் போது 108 மணிகள் கொண்ட ருத்ராட்ச மாலை மட்டுமே அணிய வேண்டும். மொத்தம் 2 ருத்ராட்ச மாலை அணிய வேண்டும். சஷ்டி திதி, கிருத்திகை மற்றும் விசாகம் நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் மாலை அணிந்து கொள்ளலாம். தங்களின் பிறந்த நட்சத்திரம் அன்று கூட மாலை அணிந்து கொள்ளலாம். மாலை அணிபவர்கள் தங்களது தாய், தந்தை, குரு போன்றவர்கள் மூலம் மாலை அணிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வாய்ப்பு அமையாதவர்கள் ஆலயத்தில் அர்ச்சகர் மூலம் அணிந்து கொள்ள வேண்டும். விரத காலத்தில் பாய், தலையணை பயன்படுத்தக்கூடாது. வெறும் தரையில் அல்லது வேஷ்டி விரித்துதான் உறங்க வேண்டும். செருப்பு அணியக்கூடாது. முடி திருத்தம், முகச்சவரம் போன்றவை செய்யக்கூடாது. மது, புகை போன்ற போதை வஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடாது. தாம்பத்திய சிந்தனை அறவே கூடாது. யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது. கடும் சொற்கள் பேசக்கூடாது. சதா சர்வ காலமும் முருகப்பெருமான் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். விரத காலத்தில் ஒரு வேளை உணவு எடுத்துக்கொள்வது சிறப்பு. முடியாத நபர்கள் 3 வேளையும் அரை வயிறு மட்டுமே சாப்பிட வேண்டும். சாத்வீகமான உணவு வகைகள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். விரத காலத்தில் தனக்கென்று தனி தட்டு, டம்ளர் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். பச்சை கலர் வேஷ்டி, துண்டு அணிந்து கொள்ள வேண்டும். சட்டை அணிந்தாலும் மேலே துண்டு அவசியம் அணிய வேண்டும். பெண்களும் பச்சை நிற உடை அணிந்து கொள்ள வேண்டும். தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பே விழித்து குளிக்க வேண்டும். முடிந்தவரை காலை 7 மணிக்குள் குளித்து விடுங்கள். நமது உடைகளை நாமே துவைக்க வேண்டும். தினமும் 2 வேளைகளும் நமது இல்லத்தில் விளக்கு ஏற்றி தூபம் இட்டு முடிந்த அளவிற்கு எளிமையாக பால், கற்கண்டு, வாழைப்பழம், முந்திரி, உலர்ந்த திராட்சை, அன்னம் போன்றவற்றில் நிவேதனம் செய்ய வேண்டும். தினமும் 2 வேளைகளும் முருகனின் மூல மந்திரம் ஓம் சரவணபவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை 108 முறை அவசியம் கூற வேண்டும். முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் குறைந்தது 6 நாட்களும் அதிகபட்சம் 48 நாட்களும் விரதம் இருக்க வேண்டும். மகாதண்ட சஷ்டி விரதம் 7 நாட்கள் கடைபிடிக்க வேண்டும். எங்கு மாலை அணிந்து கொண்டோமோ அங்குதான் கழட்ட வேண்டும். சுவாமி தரிசனம் செய்த பின்னர் வீட்டுக்கு வந்து பூஜை செய்த பிறகு மாலையை கழட்டி கொள்ளலாம். நீங்களாக கழட்ட கூடாது. யார் மாலை அணிவித்தார்களோ அவர்கள்தான் கழட்ட வேண்டும். முருகப்பெருமானுக்கு அனைவரும் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வோம். இப்படிக்கு முருகன் அடிமை பிரபாகரன்.